நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறீங்க. சரி, இந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். கிளியராக இந்த மந்த்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்காகவே. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. அதுலேயும் சனி வக்ர நிலையிலிருந்து நேர்கதிக்கு வந்துட்டார். ஜென்ம சனின்றது ஒரு பதட்டமான ஒரு பீரியடாகவே இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் 50% நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, 50% கொஞ்சம் கூட சரியில்லாத மாதிரி இருக்குது. இப்படியும் நம்ம சொல்லலாம். 50% ஆன கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஜெயிச்சாங்க, ஆனால் ஜெயிச்சும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்குது, இப்படியும் சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு சப்ஜெக்டாக உங்களுக்கு நான் பிரித்து சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமாக கேட்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக கும்பத்தையே பார்க்குறார். அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் இப்போ சின்னது கூட ஊதி பெருசாயிடும். அந்த பெருசாகிறது பெரிய லெவல் பூகம்பமாக வெடிக்கும். அந்த வெடிக்கிறதுக்கு இப்போ வழி நடத்தக்கூடிய மாதமாக இருக்குது. ஒன்றொன்னா சொல்கிறேன், கிளியராக கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜாப், கெரியர், பிஸ்னஸ் எல்லாம் ஒரே லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது நீங்கள் நம்பி இருந்தவங்க உங்களை விட்டு போகலாம். அது பாசிட்டிவான விஷயமாகவும் இருக்கலாம், ஆனால் நெகட்டிவான விஷயமாகவும் இருக்கலாம். அதாவது அவருடைய வளர்ச்சிக்காக உங்களை விட்டுட்டு போனாலும் அது உங்களுக்கு மைனஸ் தான். அல்லது சின்ன பிரச்சனை, ஒரு 2 ஸ்டாஃப்ஸ்குள்ளே வந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய மேனேஜர் உங்களை விட்டுட்டே போயிட்டாரு அப்படின்றதும் இருக்கலாம். அதில் இப்போ திசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் திசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அப்போ எவ்வளவு காஷனாக இருக்கணும் பாருங்கள். நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, தொழிலில் எல்லா சீக்ரெட்ஸும் அவனுக்கு தெரியும். அவன் பாரு போய் வேண்டாதவனோட சேர்ந்துட்டு எனக்கு ஜென்ம எதிரிப்பா, அவன் என்னுடைய பயங்கரமான காம்படிட்டர், அவனுடைய இடத்துல போய் சேர்ந்துட்டு என்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்கிறான் பாரு அப்படின்றதெல்லாம் க்ராஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். ஸோ நீங்கள் எப்படி இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு முதல்ல உங்களுடைய திசாபுத்தி அந்தரத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதம் பல விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, தேவையில்லாத சின்ன சின்ன தவறுகளை உங்களை போட்டு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அவங்க குளிர்காயக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மாதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை காமிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். ஸோ அரசு பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ல் ராகு வேறு இருக்கார். அப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். குடும்பம்னா கணவன், மனைவி, குழந்தைகள், மாமனார், மாமியார், மருமகள் அப்படின்னு எதை வேணாலும் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு வெடுக்குன்னு கேட்கக்கூடிய வாய்ப்பாகவும் அவங்களுக்கு ஈகோவை எழுப்புகிற மாதிரி நீங்கள் பேசிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்தாபனம் நடத்திட்டு இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு மேனேஜராக இருக்கிறவங்க டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மேபி உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை, போப்பா நீ கண்டிப்பாக இனிமேல் நீ தான் அது இன்சார்ஜ் எடுக்கணும், மேனேஜருடைய நீ தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவீங்க. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது கண்டிப்பாக இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல தான் பார்த்துக்கோ, விட்டுறாத, அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ அந்த இடத்துல என்னடா இது, ஒருத்தன் போயிட்டான்னா நம்ம தான் கிடைச்சோமா, இவர் இப்படி பேசுனதுனால தானே போயிட்டாரு, இவரே அப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லி உங்ககிட்டயே விரோதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாக்குஸ்தானத்தில் ராகு, தயவு செஞ்சு கும்பராசி கும்பலக்ன அன்பர்களே
வாக்கில் கவனம், நாக்கில் கவனம். ஏன்னா உங்களுடைய பார்வையே இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற மாதிரி, கொத்திடுற மாதிரி இருக்கும். அப்போ எவ்வளவு நிதானமாக இருக்கணும். எது பேசும்போது போ இன்னும் கிளம்பலையா அப்படியெல்லாம் கேட்காதீங்க. ஏன்பா எத்தனை தடவை சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போதே உங்கள் கண்கள் அங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் பொறுமை, நிதானம் நிதானம் நிதானம்ன்றது இருக்கணும். வெறுப்புன்றது உங்ககிட்ட வரவே கூடாது. ஏன்னா இப்போ 6ல் செவ்வாய் வேற. அப்போது நீங்கள் ஏதாவது பேச போய் அந்த பேச்சு எதிரிக்கு ஒரு பெரிய பலமாக போயிடும். அப்போ எதிரிகள் பலம் பெறுவாங்க. அதே மாதிரி நன்மைகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாயிடுவீங்க. அப்போ அந்த விமர்சனத்தை கேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடே கட்டியிருக்கலாம் அல்லது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பெரிய இவன் என்னவோ சின்ன விஷயம் பண்ணிட்டு இவ்வளோ ஆடுறான், என்னத்தை இவன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பலர்கிட்ட விமர்சிப்பாங்க. உங்ககிட்ட டைரெக்டாக கேட்டால் பரவாயில்ல, ஆனால் பலர்கிட்ட விமர்சித்து கடைசியில் அங்கே கேலி பொருள் ஆயிடுவீங்க. ஸோ எதுலேயுமே நிதானம் வேணும். பண்ணிட்டோன்ற பகட்டு வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் ஏதோ நடந்துச்சுப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, போதுண்டாப்பான்னு இருந்தது, கடைசி நிமிஷத்தில் கூட இந்த டென்ஷன் அப்படின்னு உங்களை சிறுமையாக்கி பேசுவது தான் உங்களுக்கு ப்ளஸ் பவராக கொடுக்கும். ஸோ திருமணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளெல்லாம் இப்போ நடக்கிறது, இப்போ போகிறதுன்றது அவ்வளோ திருப்திகரமான ஒரு நிலையில் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ முடிச்சுக்கலான்னு போகும்போது யாரோ அதை நிறுத்திடுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஓகேப்பா, லெட் மீ திங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நீங்கள் இருக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துலையும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து 8ஆம் வீட்டில் உங்களையே அங்கே சனியோட பார்க்கறதுனால ஆரோக்கிய கேடு வர்றதுக்கு பல ரூபத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டரே இதுவோ இருக்கலாம் அதுவோ இருக்கலாம்னு பயம்படுத்தினாலும் பயப்பட வேண்டாம். ஒரு ட்ரிபிள் ஒப்பீனியன் நீங்கள் எடுங்க. அதே மாதிரி மறைவு உறுப்புகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யூடிஐ ப்ராப்ளம் வர்றதுக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலர்ஜிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் என்னன்றது படித்து பார்க்க தெரியும். ஸோ நான் சொன்னது, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசன் கொடுத்துருந்தாருன்னா இதுக்கு இவ்வளோ ஹை ஆன்டிபயோட்டிக் வேணுமான்றது டாக்டர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போயிடுங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஓவர் டோஸ் எடுத்தேன், எல்லாம் புண்ணாயிடுச்சு, வயிறு எரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது மனதுக்கு நடக்கிற கஷ்டத்தினாலையும் வயிறு எரியுதுன்னு சொல்லுவீங்க, உடலுக்கு ஆரோக்கிய பிரச்சனைனாலும் வயிறு எரியுதுன்னு சொல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப மைண்டுக்கு நினச்சிக்க வேண்டியதே என்ன அப்படின்னா, எந்த விதத்துலேயும் எந்த பாண்டேஜும் பிரேக் ஆகக்கூடாது. அப்படியே பிரேக் ஆனாலும் அதை சமாளித்து வரக்கூடிய வாய்ப்புகள் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய மைனஸஸ் உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம் இதிலெல்லாம் ஆகாது. பட் எதுவுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு சஞ்சலம் அப்படின்றது மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியதே ஜஸ்ட் லைக் தட் ஸ்லோவாக ஸ்டெடியாக ப்ரொசீட் பண்ணுங்கள். சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப காஷனாக இருங்க. நட்புன்னு நினைக்கிறவங்க கூட இப்போ உங்களை விமர்சிக்க ஒரு வழியாக ஆயிடுவாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் ப்ரொடெக்டிவாக இருக்கணும். ஸோ உங்கள் சந்திராஷ்டமத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அலாம் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் 22ஆம் தேதி 1 மணி மத்தியானத்துலேருந்து 25ஆம் தேதி 1:51 விடியற்காலை வரைக்கும் இருக்குது. ஸோ இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமை, அதே மாதிரி வேகம், அதே மாதிரி விவேகம் யார்கிட்ட இருக்குது, நீங்கள் ஹனுமன்கிட்ட இருக்குது. ஹனுமன் சாலிசா கேட்குறதும், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே கொடுத்த செந்தூரத்தை நீங்கள் வச்சுக்கிறதும் நிறையவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சந்தனம் வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எதுலேயும் பொறுமை வேணும். நாக்கில் கவனம், வாக்கில் கவனம். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.